அவரில் வாழ்பவள் இறந்து வாழ்கிறார். மனிதனை மண்ணாகி இருக்கின்றார். மண்ணுக்கு திரும்புவார். மறவாதே 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 மனிதனே. இந்த பூமியிலே ஒரு காலத்தில் தனம் தேடும் நோக்கத்தில் திசை போகும் நாளில் நீங்காம நாம் போற்றும் தேசத்தால் கடல் பயணம் செய்தார்கள் சந்தோஷமா.
கடலினோடு ஒத்தெடுத்து மாணவர் தாயின் நான் நடத்தேன். வங்கக்கடலினோடு ஒத்தெடுத்து மாணவர் தாயின் நான் அழைத்தேன். தங்க தமிழ்நாட்டில் வேலை நகர் வந்து தாயாக வந்த எங்கள் ஆரோக்கிய மாதாவே வங்கக்கடலினோடு ஒத்தெடுத்து மாணவர் தாயின் நான் அழைத்தேன்.
ಹೇಳು ಹೇಳು. தேவர்களாகும் விண்ணிலவில் அமுதம் வேகம் போர்க்களமாகும் ஞான ஜோதியே உறவான ஜோதியே எங்கும் தேவன் இறங்கி வருகிறார். நல்ல மனிதரின் நடுவில் குழந்தை வடிவம் பெறுகிறார். உலகில் இருந்து தேவன் இறங்கி வருகிறார். நல்ல மனிதரின் நடுவில் குழந்தை வடிவம் பெறுகிறார். எண்ணில்லாத அதிசயங்கள் செய்து காட்டும் புன்னகையின் மடியினிலே முதல்வனாகிறார். கண்ணுலகில் இன்று தேவன் இறங்கி வருகிறார். இறங்கி வருகிறார். அடியவர்கள் பணியினிலே ஆண்டவனாவில்லை அனைவனுக்கும் அடியவர்கள் இறைவனு கூறும் மண்ணை தொழுதை பார்த்து துயர் நினைத்து மீட்பவர் வந்தார். சுரங்களை போல் குழந்தையாக மீட்பவர் வந்தார். கண்ணுலகில் இருந்து தேவன் இறங்கி வருகிறார். இறங்கி வருகிறார். மழை மொழிகள் பேச பேச மயக்கம் கொள்ளாதோ. மடியில் வந்து அமரும் போது தயக்கம் வராதோ. கால்கள் பட்ட பாதை அது காலம் யாரும் தீரும். கைகள் பட்டால் போதும் என் கவலைகள் எல்லாம் தீரும். கண்ணுலகில் இருந்து தேவன் இறங்கி வருகிறார். கண்ட மனிதரின் நடுவில் குழந்தை வடிவம் பெறுகிறார். எண்ணில்லாத அதிசயங்கள் செய்து காட்டவே ஒரு புன்னகையின் படியினிலே முதல்வனாகலாம்.
என் நினைவுகள் அங்கே என் நினைவுகள் அங்கே நீ எங்கே உனது மனமல்லவா பிறப்பிடும் இருந்தாலும் என் இருப்பிடம் உனது மனமல்லவா ஆசை நிலவும் காதல் மலரும் பிறப்பிடம் இருந்தாலும் என் இருப்பிடம் உனது மனமல்லவா ஆயிரம் காலம் ஆன பின்னாலும் வாழும் காதல் உறவல்லவா நீ எங்கே என் நினைவுகள் அங்கே நீ ஒரு நாள் வரும் வரையில் நீ ஒரு நாள் வரும் வரையில் நான் இருப்பேன் நதிக்கரையில் என் நினைவுகள் அங்கே தோன்றிய நிழலோ காதல் என்பது மறைத்துவிட நீ எங்கே என் நினைவுகள் அங்கே நீ ஒரு நாள் வரும் வரையில் நீ ஒரு நாள் வரும் வரையில் நான் இருப்பேன் நதிக்கரையில் நீ எங்கே என் நினைவுகள் அங்கே கண்ணை மறைத்து கொண்டார் மனதில்
எண்ணம் மறைவதில்லை. அழைக்கவில்லை, என் உயிரை அழைக்கிறேன். கண்ணை மறைத்துக் கொண்டார் மனதில் எண்ணம் மறைவதில்லை. சின்ன குழந்தையம்மா சொல்ல தெரியவில்லை, பிள்ளை மனதையிலே அழைக்கவில்லை, என் உயிரை அழைக்கிறேன். கண்ணை மறைத்துக் கொண்டால் மனதில் எண்ணம் மறைவதில்லை. என்ன தவறு செய்தேன், அதுதான் எனக்கும் புரியவில்லை. வட்டு பிறந்து விட்டேன், ஆனால் வாழ தெரியவில்லை. வட்டு பிறந்து விட்டேன், ஆனால் வாழ தெரியவில்லை. இருந்த வீட்டில் அன்பு விளக்கு இருக்கக்கூடாதா அம்மா? பிறக்கும் பிறக்காதா? நான் உன்னை அழைக்கவில்லை, என் உயிரை அழைக்கிறேன். கண்ணை மறைத்துக் கொண்டார் மனதில் எண்ணம் மறைவதில்லை. என்னை படைத்த தெய்வம் இன்னும் கண்ணை திறக்கவில்லை. என்னை படைத்த தெய்வம் இன்னும் கண்ணை திறக்கவில்லை. உன்னை அனுப்பி வைத்தான், ஆனால் உனக்கும் கருணை இல்லை. உன்னை அனுப்பி வைத்தான், ஆனால் உனக்கும் கருணை இல்லை. இருந்த வீட்டில் அன்பு விளக்கு இருக்கக்கூடாதா அம்மா? நான் உன்னை அழைக்கவில்லை, என் உயிரை அழைக்கிறேன். கண்ணை மறைத்துக் கொண்டார் மனதில் எண்ணம் மறைவதில்லை. சொல்ல தெரியவில்லை, பிள்ளை மனதையிலே எனக்கும் உள்ளம் சொன்னாங்க. அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக.
நாளும் பிரிவும் இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாக ராஜாக்கள் மாளிகையில் ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்டு சொந்தமடா ரோஜாவின் இதழ்களா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழவைடா தீயே உனக்கென்ன தீராத பசியோ நீ தின்ன உடல் எத்தனையோ கணக்கிடவில்லையோ தின்ன உடல் எத்தனையோ கணக்கிடவில்லையோ ஆளுக்கு ஒரு தேதி வெற்றி ஆண்டவன் அழைப்பான் ஆண்டவன் அழைப்பான் ஆளுக்கு ஒரு தேதி வெற்றி ஆண்டவன் அழைப்பான் ஆண்டவன் அழைப்பான் அப்போ யார் இருந்தால் அவனுக்கு என்ன யார் இருந்தால் அவனுக்கு என்ன காரியம் முடிப்பான் ஆளுக்கு ஒரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான் ஆண்டவன் அழைப்பான் பூமியிலே புறக்கை நீ ஒருத்திக்குத்தான் பாரும் பூமியிலே புறக்கை நீ ஒருத்திக்குத்தான் பாரும் பூமி விட்டு போகையிலே 4 பேருக்கு மாறும் பூமி விட்டு போகையிலே 4 பேருக்கு மாறும் அப்போல் யார் அழுதாள் அவனுக்கு என்ன காரியம் முடிப்பான் ஆளுக்கு ஒரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான் ஆண்டவன் அழைப்பான் உயிரை நிறுத்தி வைக்க யாராலே ஆகும் போற
எவனுக்கு என்ன பிள்ளை குட்டி இல்லாத எவனுக்கு என்ன புரியும்? ஆளுக்கு ஒரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான், ஆண்டவன் அழைப்பான். அப்போது யார் அழுதாள் அவனுக்கு என்ன? அப்போது யார் அழுதாள் அவனுக்கு என்ன? காரி தேதி வச்சிட்டான். அந்த இறைவன் போடும் விடுகதைக்கு எவருக்கு விடை புரியும்? இப்படியும் நடக்கும் என்று எவருக்கு இங்கே தெரியும்? அந்த இறைவன் போடும் விடுகதைக்கு எவருக்கு விடை புரியும்? இது யார் செய்த பாவம், பதில் யார் சொல்லக்கூடும்? இது யார் செய்த பாவம், பதில் யார் சொல்லக்கூடும்? படரும் போது கொடியும் இங்கே அருந்து போனது, தீபம் ஒன்று ஏற்றும் போது புயலும் வந்தது. நிழல் இரண்டு நெஞ்சம் இரண்டும் இங்கே உருகி வாடுது. நினைத்து பார்த்த நினைக்க உள்ளம் வெறுத்து பார்க்குது. இரண்டு நெஞ்சம் இரண்டும் இங்கே உருகி வாடுது. நினைத்து பார்த்த நினைக்க உள்ளம் வெறுத்து பார்க்குது. இருக்கும் போது இருக்கும் தேடி இறைவன் வைத்தது. இதனை இந்த தாய்க்கு இங்கே யார் சொல்வது? பிறக்கும் போது இறக்கும் தேடி இறைவன் வைத்தது. இதனை இந்த தாய்க்கு இங்கே யார் சொல்வது? இதனை இந்த தாய்க்கு இங்கே யார் சொல்வது? இப்படியும் நடக்கும் என்று எவருக்கு இங்கே தெரியும்? அந்த இறைவன் போட விடுவதற்கு எவருக்கு விடை புரியும்? இது யார் செய்த பாவம், பதில் யார் சொல்லக்கூடும்? இது யார் செய்த பாவம், பதில் யார் சொல்லக்கூடும்? 7 மணிக்கெல்லாம் வந்துச்சா இப்போ? நான் ஒரு அம்மாவுக்கு சொல்லியே, அம்மா எனக்கு நெஞ்சு நோக்கி ஏன்டா என்கிட்ட சொல்ல? ஃபோன் பண்ணி நான் ஓட அங்கே சுத்தம் பண்ணு பேசி நான் கேட்டுருந்துட்டு எப்பா நான் எப்போ பேசி கேட்பேன், எப்போ நான் கேட்பேன். ஐயோ என் குடும்பத்தை வாழ்க்கை விட்டு போனேன். குருடான கவிஞனுக்கு பூதாப்பு என்ன ரோசாப்பு என்ன, செவிடான ரசிகனுக்கு கல்யாணி என்ன காம்போதி என்ன, பூமணக்காது குழல் மணக்காது உயிர் இருக்காது உடல் சேரக்காடு.
கல்யாணத்தில் தாலி கட்ட நாதஸ்வரம் மேலும் இட்டார் இந்நாளிலே நீ போகிறாய் என் தாலியை கேட்கிறாய் நான் பொட்டு வைத்தேன் கோபம் வைத்தேன் ஐயா அந்த பாகியம் தான் பறி போகுதையா பட்டு சேர காட்டினில வெட்டும் குழியில் கனி மண்ணை விட்டல் யார் இருப்பார் பச்சையில மட்டையிலே மெத்தை கொண்டு போட ரசிகனுக்கு கல்யாணி என்ன காம்போதி என்ன மனக்காது உடல் மனக்காது உயிர் இருக்காது உடல் திருக்காது உயிரிருந்தான் பேரை சொல்வார் அது பறந்தால் பிணந்தான் என்றார் நேரம் கடந்தால் பிணம் நாரும் என்பார் இந்த நிலையை வாழ்க்கை என்றார் மூங்கிலில முத்து பல்லக்கு அதை எரிக்கவ சொத்து எனக்கு கொள்ளியிட்ட வேகம் எலும்பு இதில் கொண்டு செல்ல என்ன இருக்கு ஊர்வலமே நடத்திடு பூஜனங்கள் நடந்திடு ஊர்வலமே நடத்திடு பூஜனங்கள் நடந்திடு பார்த்து ரசிக்க பாறையிலே அவன் இருக்க யார் யார் பின்னே வந்தார் என்றவனா அறிவான் உருடான கவிஞனுக்கு ஊராப்பு என்ன ரோசாப்பு என்ன செவிடான ரசிகனுக்கு கல்யாணி என்ன காம்போதி என்ன மனக்காது குழல் மனக்காது உயிர் இருக்காது உடல் சிலக்காது மனக்காது குழல் மனக்காது உயிர் இருக்காது உடல் தேரக்காடு எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா உன்னை விட்டு என் நினைவை பிரிக்க முடியுமா எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா உன்னை விட்டு என் நினைவை பிரிக்க முடியுமா எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா புள்ளினாங்க மச்சான் நாடியும் தட்டு மாதிரினாங்க அந்த மாதிரி இது மாதிரி புள்ள ஆமா வந்துட்டாரு
சந்தோஷமா போடா சந்தோஷமா போவாப்பா என் பையன் சந்தோஷமா போடா வந்தாருடா வந்துக்கிறாரு பாரு அப்பா வந்துக்கிறாரு அப்பா அப்ப நிம்மதியா போவான் என் பையன் யார் வந்தாங்களோ வரலையோ ஒரு 5 தானே வந்தாரு அவன் போவான் இப்போ அவன் நிம்மதியா போவான் இப்போ வராங்க சந்தோஷ் வந்து நான் நீலம் பண்பாட்டு மையம் ஆரம்பித்ததுலேருந்து அவர் இது பற்றின பெரிய அக்கறை கொண்டவர். இந்த கேஜிஎஃப்பில் வந்து இந்த மூமெண்ட்டை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நான் கேஜிஎஃப் வரப்போ என்னை வந்து வரவேற்று என்னை கூப்பிட்டு வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு அறிமுகப்படுத்தி இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் பேசி இந்த சந்தோஷ் அந்த ரமேஷ் இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அது மூலமாக நிறைய நண்பர்களை நம்ம வந்து உறவுகளை வந்து பார்த்து அவங்கள மீட் பண்ணோம். அண்ட் சந்தோஷ்க்கு எப்போவுமே வந்து ஒரு தீராத வேட்கை இருந்தது. நம்மளுடைய மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒர்க் பண்ணோம், நல்லது பண்ணோம். அண்ட் வந்து கேஜிஎஃப்பில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து பேசிட்டு இருப்பார். அதன் அடிப்படையில் தான் வந்து போன வருஷம் முந்தின வருஷம் நினைக்கிறேன் ஒரு டியூஷன் சென்டர்லாம் ஓப்பன் பண்ணது என்ன வரவேற்று கொண்டு வந்தார். அண்ட் அவருக்கு இதை தவிர நிறைய கனவுகள் இருந்தது. நிறைய நீலம் பண்பாட்டு மையத்தோடு சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணோம். இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸை வந்து ஒருங்கிணைக்கணும். அண்ட் இங்கே இருக்கிற தோழர்களோடு சேர்ந்து நிறைய பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தார். அண்ட் எனக்கு எப்போவுமே ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப துடிப்பான இளைஞன். நம்ம சென்னையில் எந்த நிகழ்வு இருந்தாலும் அவர் வந்து வந்துடுவார். கூடவே வந்து நீலம் பண்பாட்டு மையம் ஒர்க் எல்லாம் ஒர்க் பண்ணுவார். இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ என் மேலே ரொம்ப அன்பும் அக்கறையும் உள்ளவர். நான் எப்போவுமே விசாரிப்பேன். வீக்லி ஒன்ஸ் வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருப்பார். எனக்கு ஏதாவது மெசேஜ் அப்படி ஒர்க் பண்ணி போனேன், அப்படி ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு, குழந்தைங்களுக்கு இப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டியூஷன் சென்டர் சம்மந்தமாகவும் மெசேஜ் அனுப்புவார். அண்ட் அந்த மாதிரி ஒரு தீவிரமான ஒரு அம்பேத்கரை அவருடைய இறப்பு அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஏன்னா திடீர்னு நான் நேற்று காலையில் என்னுடைய வீட்லேயும் ஒரு இறப்பு இருந்தது. நேற்று என்னுடைய மாமியார் இறந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க இருக்கிறப்போ வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதை கேட்டோடனே ரொம்ப அது ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஸோ சரி அதான் எப்படியாவது சந்தோஷம் வந்து பார்க்கணும், அவருக்கு இறுதிய நிகழ்வில் நான் வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். அண்ட் அவருடைய இழப்பு வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அண்டு அவருடைய குடும்பத்தாருக்கும் உறவினருக்கும் மற்றும் நீலம் பண்பாட்டு மற்றவர்களுக்கும் கேஜிஎஃப் மக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு அவர் விரும்பிய பணி நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து செய்யணும் அப்படின்றது தான் எங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். நன்றி. ஜெய். நம்ம தமிழர்களுக்கு எல்லாருமே ஜெய்பி இன்னைக்கு பௌர்ணமி. இன்னைக்கு புத்தர் பிறந்தது பௌர்ணமி, அவர் பரிணாமம் அடைந்தது பௌர்ணமி, புத்தர் இறந்ததும் பௌர்ணமி. அது மாதிரி தம்பி வந்து பௌர்ணமி நாளில் இறந்துக்கிறாரு. அது நம்மெல்லாம் வந்து கொடுத்து வச்சுருக்கணும். அது நாளைக்கு வந்து 2வது வருஷம் முடிஞ்சு நீளம் இங்கே கேஜிஎஃப்ல ஸ்டார்ட் ஆகி 3வது வருஷம் ஸ்டார்ட் ஜூன் 12. அதுக்கு தம்பி தான் காரணம். நமோ தஸ்ஸர் பகவத்து அரகத்து சம்மா சம்புத்தஸ்ஸ புத்தம் சரணங் கச்சாமி. ஃபஸ்ட்டு கேஜிஎஃப் கூப்பிட்டு வந்தான்.
சந்தோஷ் வந்து எப்பவுமே வந்து நீலம் மேலே ரொம்ப ஒரு தீவிரமான வந்து கிரேஸ். இந்த வந்து சந்தோஷ் தொடர்ந்து பேசிட்டே இருப்பான் ஏதாவது பண்ணணுன்னா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வந்து சந்தோஷோட அவனோட இறப்பு கேட்டவொன்னுமே என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஓகே ஓகே ஓகே. டியூஷனை வந்துட்டு இங்க நடத்துறதுக்கு நம்ம சாண்டி பிரதரும் லக்ஷ்மண் பிரதரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல நிதிஷா, ஷாலினி அண்ட் ஸ்னேகா வந்து உங்களுக்காக நீங்க நல்லா சொல்லணும்னு கஷ்டப்பட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கிளாஸ். அதே போல உங்களுக்கு வந்து பாடம் வந்து சொல்லிக் கொடுக்க போறதுல கூடவே வந்து டிராயிங் கிளாஸும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆர்டிஸ்ட் சூர்யா வந்திருக்காரு. அவரும் வந்துட்டு நீலம் கல்ச்சுரல் சென்டர்னா படிப்பு மட்டும் இல்ல, கூடவே ஆர்ட், லிட்ரேச்சர் அண்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க. எல்லாமே ஃப்ரீயா கற்றுக் கொடுப்போம். ஸோ இந்த நீலம் கல்ச்சுரல் கேஜஸ்க்கு வந்ததுக்கு காரணமே வந்துட்டு டைரக்டர் ரெவல்யூஷன் டைரக்டர் பா ரஞ்சித் அண்ணா மற்றும் நீலம் கல்ச்சுரல் கோஆர்டினேட்டர் உதயா பிரதர். ஸோ இவங்களால தான் வந்து கேஜிஎஃப்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கும் ஒரு கிளாப்ஸ் கொடுங்க. ஜெய்பீம் ஜெய்பீம். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். அம்பேத்கர் வழியிலும் பாரஞ்சித் அவர்கள் சொல்லி கேட்ட ஒரு சிறந்த போராளி நமது சந்தோஷ் அவர்கள் இன்று நம்மை விட்டு மறைந்து விட்டார். அவர் ஆற்றிய தொண்டு கெனடிஸில் ஒரு டியூஷனும் சாம்பியனில் ஒரு டியூஷனும். இது பிள்ளைங்கெல்லாம் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இந்த ஊருக்கு எதனா பண்ணணும்னு ஆசைப்பட்டு ரஞ்சித் சார் எவ்வளோ எது சொல்றாரு அதை கேட்டு நடக்கிறவர். ரஞ்சித் சார் கூட ரொம்ப வேதனையில் இருக்கிறாரு. இந்த வேதனை வந்து நாங்கள் என்னைக்கும் இந்த நாளை மறக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு உறுதுணையா நின்று மார்கழி மக்கள் இசை ஆகட்டும் எது ஆகட்டும் சென்னையில் கோப்பேன்னா அடுத்த முறை நான் கார் வாங்குறேன், நம்ம எல்லாம் ஒன்னா போலாம், எல்லாம் ஒன்னா போலாம். இனிமே கார் வாங்கிக்கிறேன்னா நம்ம எல்லாம் ஒன்னா போலாம்னா அப்படின்னு சொல்லுவான். 2 டியூஷனுக்கும் ஃபேமிலியோட வருவான். என் தங்கச்சி அவங்க 2 பசங்க 2 பேர் ஃபேமிலியோட வந்து அந்த வண்டியில் வர்றவங்க எங்களுக்கு அவ்வளோ அழகாக தெரியும், அவ்வளோ அழகாக இருப்பாங்க. வந்து அந்த பசங்களுக்கு நோட் புக்ஸுங்க அவனால முடிஞ்சுது எல்லாம் சேவை செய்யணும்ட்டு நினைப்பாங்க. ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத சேவை செய்கிற ஒரு மனுஷன் யாருன்னா நம்ம சந்தோஷ். இந்த நேரத்தில் அவர் இல்லை. அவருக்கும் சரி, அவர் ஆத்மா சாந்தி அடையணும். குடும்பத்துக்கும் சரி, நீலம் பண்பாட்டு மையம் கேஜிஎஃப் சார்பாகவும் சாம்பியன் சார்பாகவும் சந்தோஷ் நாங்க பார்த்து வந்த பையன் எனக்கு ரைட் ஆனாவும் சாண்டிக்கு ரைட் ஆனாவும்
நீல டீமுக்கே ஒரு உறுதுணையா நின்ற எங்களுக்கு சந்தோஷ் இன்னைக்கு இல்லை, அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு இந்த பிள்ளைங்க சார்பாகவும் நீளம் சார்பாகவும் சாந்தி அடையணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். சந்தோஷ், ஜெய் பீம்டா. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே ஜீவனுள்ள நன்னம்பிக்கை உண்டாகும்படி அவர் தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனித்தார். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டிருக்கிறார். நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலன் அவரே. மனிதனால் மரணம் உண்டானது போல மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் மனிதனால் உண்டானது. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நீர் கல்லறையில் இறங்கி அதை நம்பிக்கையின் படுக்கையாய் பரிசுத்தப்படுத்தினீரே. உயிர்த்தலும் ஜீவனமாயிருக்கிற உம்மிலே அருமையான இந்த சகோதரர் சந்தோஷ்குமார் அவர்கள் இளைப்பாறுகிறார் என்று நாங்கள் நம்பியிருக்கிறபடியே இவருடைய சரீரத்திற்கு இக்கல்லறையை இளைப்பாறும் இடமாக்குவதற்கு உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவரே, இவருக்கு நித்திய இளைப்பாறுதல் அருள்வீராக. நீங்க வெளிச்சம் இவர்கள் மேல் பிரகாசிப்பதாக. கடைசியா முகம் பார்க்குறவங்க முகம் பார்த்துட்டாங்க. சிறுமை தாட்சி பனலோ சிறுமை தாட்சி ஏற்படுத்தி சுகத்தையிலும் கொண்டல் தலையை சுகமாய அபிஷேகம் செய்வார். மேய்ப்பனல்லோ சிறுமை தாட்சி அடைகிலனே. ஆயுள் முழுவதும் என் பாதம் அருளும் நலமுமாய் நிரம்பும் நேயல் வீட்டினில் சிறப்போடு நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பேன். தேவ சிறுமை காட்சி அடையிலனே. மகம் பாருங்க, மகம் பாருங்க, மகம் பாரு, மகம் பாரு, மகம் பாரு, முகம் பார்க்கணும்னு முகம் பார், முகம் பார், முகம் பார். தம்பி ஒண்ணு வரல. யாரும் வரணும் ஐயா, யாரும் வரணுமா? கயிறு கம்மியா இருக்கு. அவர் பேர் வாங்க. கயிறு இழுத்து கரெக்டா கால் நிக்கணும். கயிறு
தொடர்ந்து எங்கள் அனைவரையும் நீ சமாதானமாய் நீர் அனுப்பும் இறைமைந்த நேசனின் பிராமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சிவனுள்ள பிதாவே